இங்க இந்த ரெண்டு பசங்க அந்த ஆடு கேட்ட தலையால மூட்டுறதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஒரு பையன் உணர்ச்சி வசப்பட்டு அவன் தலைய கேட்ல கொண்டு முட்டிக்கிட்டான். ஜார்க்கண்ட்ல இருந்திருந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் தான் இது. அங்க இந்த குழந்தை ஒரு பையனுடைய கண்ணாடிய தூக்கிட்டு வந்துடுச்சு. அந்த பையன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி கடைசியா ஒரு ஜூஸ் பாக்கெட்டை கொடுத்து கண்ணாடிய வாங்கிலாம் நினைக்கும் போது குழந்தை ரொம்ப இன்டெலிஜென்டா முதல்ல நீ ஜூஸ் கொடு, அப்புறம் நான் கண்ணாடி தரங்கிற மாதிரி அந்த ஜூஸ வாங்கின அப்புறம் தான் இத வச்சு நான் என்ன பண்றது கண்ணாடியை கொடுத்துருந்தது. இதா குழந்தை சேட்டங்கிறது. செவனே நின்றுட்டு இருந்த ஆடு மேல ஏறி இறங்கவே இறங்காம அந்த ஆடு மேல சவாரி பண்ணி இருந்தது. மேல ஏற குழந்தை அதோட குட்டி விட்டு வைக்கல. ஆடு என்னதான் ட்ரை பண்ணாலும் அதோட நேரம் குழந்தை இறங்குறதா இல்ல. இந்த குழந்தை குட்டிங்க அங்க இருந்த நண்டை ரொம்ப வித்தியாசமா ஏதோ ஏலியனை பார்த்த மாதிரி பார்த்து இருந்ததுங்க. சுத்தி நின்று என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அதை பார்க்க ரொம்பவே காமெடியா தான் இருந்தது. சும்மாவே குழந்தை விடாது, அதுல அதுக்கு எதிரில நின்று வெறுப்பேத்தினா சும்மா விடுமா? அப்படி இந்த நாய் குழந்தை முன்னாடி ரொம்பவே அசால்ட்டா நின்றுட்டு இருந்திருக்கு. அது என்னதான் பண்ணாலும் நாய் அசரவே இல்ல. அதை பார்த்த குழந்தை இது சரிப்பட்டு வராதுன்னு அங்கிருந்து கம்பு எடுத்து ஒரே போடு நாய் தெரிச்சு ஓடிடுச்சு. இந்த பக்கம் தான் ஓடரோட தண்ணி இருக்கலங்க ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்கு. அத பின்ன இருந்து பார்த்த குரங்கு ஓடி வந்து ஒரே தள்ளிதான். குரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அது நமக்கே பெனைய கூட மாறலாம். அதுவும் இந்த லேடி போன்ல ரெக்கார்ட் பண்ணபடியே சாப்பாடு கொடுக்கும்போது அதையும் கொடுங்கிற மாதிரி கையில இருந்த போனையும் பொறுங்கிட்டு போயிடுச்சு. தாயோட இருந்த குட்டி குரங்குடைய கைய இவர் நைஸா பிடிச்சிருந்தாரு. அதுவும் முதல்ல நம்ம அம்மாவா தான் இருக்குன்னு பெருசா கண்டுக்கல. ஆனா தாய் குரங்கு அங்கிருந்து நடந்து போல கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. பப்ளிக்கா ஓனுடைய பேண்டையை உரி விட்டுருக்கு குரங்குங்க. முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மலையில இருந்த குரங்குக்கு இவர் தாங்கிட்டு இருந்த உணவை ஒண்ணு கொடுக்க நினைச்சிருந்தாரு. ஆனா குரங்கு நீ ஒண்ணு கொடுத்து நான் எப்ப சாப்பிடுறது? அவர் திரும்ப அடுத்த செகண்டே மொத்தத்தையும் புடுங்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இவரும் தான் வாங்கின கடலைய குரங்கோட ஷேர் பண்ணிருந்திருக்காரு. அதுவும் ரொம்ப அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தது. ஆனா அவர் திரும்ப அடுத்த செகண்டே மொத்த பாக்கெட்டையும் தூக்கிட்டு போயாச்சு. குரங்கு இருக்கிற இடத்துல இந்த மனுஷனால நிம்மதியா ஒரு பிரெட் கூட சாப்பிட முடியல. ஜூல இந்த லேடி குரங்கிட்ட போய் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டியிருக்கு. அதனால கடுப்பான குரங்கு இந்த இதையும் பாரு. சரி, குரங்கையில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொடுத்தா அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுமா? இந்த குரங்குடைய வித்தியாசமான சத்தத்தை கேளுங்க. இந்த குரங்கு வெளியே இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு அது கொடுத்த ரியாக்ஷனை பாருங்க. குரங்குங்க எந்த அளவுக்கு புத்திசாலிங்கிறது தெரியுமா? ஏன் நம்ம பண்ற மேஜிக்கு கூட அதனால உணர முடியும். தூரமா வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில ட்ரிக்கா அங்கிருந்த கம்பை வச்சு தள்ளி எடுத்துட்டு குரங்கு.
சர்க்கஸ் குரங்குடைய ட்ரெஸ் அவிழ்ந்து கீழே விழுந்துடுச்சு. அது கோழிக்கிட்ட போய் எடுக்க பயந்து அந்த குரங்கு பண்ணிருந்தது சிரிப்பதான் உண்டாக்குது. अंजलि अरे अंजलि अंजलि ओए अंजलि मैं तुम्हें तुम मुझे अंजलि சரி, கிடைச்ச கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு நினைக்கும் போது அது குட்டி பொண்ண வேலையை பாருங்க. இந்த பக்கம் வழியா குடிக்க நினைச்சு மொத்தத்தையும் கொட்டிடுச்சு. சிறுத்தையாலையும் மரத்துடைய உச்சி வரை ஏற முடியும். அதனால மரத்துல இருந்து ஒரு குழந்தை வேட்டையாடு நடிச்சதுன்னு சிறுத்தை. ஆனா அதான் நம்மால மரம் விட்டு மரம் தவறுதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு. என்னன்னா சிறுத்தை அங்க இங்க தாவி குழந்தை பிடிச்சலாம் நினைச்சாலும் அதனால குழந்தை கிட்ட கூட போக முடியல. அது அங்க இங்க தாவுனதுல சிறுத்தையே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய கையில பிங்க் கலர் பலூன் கிடைச்சதும் அது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல அது ஏதோ சாப்பிடுற பொருள் நினைச்சு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு 2 குழந்தைங்க அந்த பலூன் வச்சு விளையாடும் போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. என்ன காணோம்? ओए